வண்டி வந்து ப்ளக்கு அடிபட்டிருக்கு. என்னென்னு பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி மாற்றி விட்டோம். ப்ளக்கை கழட்டி பார்க்கும்போது என்னென்ன போயிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அதில் இந்த ஏர் ஃபோர்ஸ் ரப்பர் வந்து கிழிஞ்சி பிதுங்கி போயிருக்கு. இந்த இடத்துல கார்பன் அடிச்சு போய் நிற்கிது. இது போக ஸ்பாஞ்சை கழட்டி பார்ப்போம்னா தான் ஸ்பாஞ்சோட லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பாஞ்சு இந்த நிலைமையில் உதிர்ந்து போயிடும். ஸ்பாஞ்சே இல்லை. இது மிஞ்சினது இது மட்டும்தான். ஸ்பாஞ்சே இல்லாத அளவுக்கு அடைச்சி போய் ஓடிருக்கு. ரெண்டாவது மைலேஜ் ட்ராப் ஆக போய் தான் கஸ்டமர் என்னென்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் காமிச்சோம். இது போக இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை. 900 ml வெறும் 500 ml தான் இருக்குது ஆயிலு. ஸ்பார்க் ப்ளக்கு, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா பார்ப்போம். இது வந்து ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சு உதிர்ந்து போய் தூளாக கிடக்கு. இதுக்கடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற போகிறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தமாக பல்லு ஊசியாகி போய் கிடக்கு. இதை வந்து நம்ம மாற்றுறதுக்காக ரெடி பண்ணுறோம் இந்த செட்டு. இது போக இன்ஜின் ஆயில் மாற்றணும். கிளச்சி கேபிள் பிரச்சனையாக இருக்குது. சோக்கு ஒர்க் ஆகலை. சோக்கு கேபிள் ஒர்க் ஆகவே இல்லை. கிளச்சி கேபிள் வேறு மாற்றணும். கிளச்சி கேபிள் என்னென்னா டைம் ரொம்ப நாளாச்சு. ரெண்டாவது டைட் வச்சாலும் இறங்குது. அந்த சூழலில் தான் இருக்குது அதோட நிலமை. அதனால் வேறு கேபிள் மாற்றுறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வண்டிகளுமே சர்வீஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. சர்வீஸ் பண்ணாமல் பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் பண்ணாமலே ஆயில் மாற்றி ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வேறு வழி இல்லை. வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் டக்குனு சர்வீஸ் பண்ணி பார்க்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.